வணக்கம். ரொம்பவும் சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டான ஒரு காரப்பொரி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். காரப்பொரி செய்யறதுக்கு ஒரு 5 கப் பொரி எடுத்திருக்கேன். 10 பூண்டு, கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, 5 வரமிளகா, கொஞ்சூண்டு தாளிக்கிற வடகம் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை அரை கப் எடுத்துக்கணும். தாளிப்பு வடகம் இல்லைன்னா பரவாயில்ல, போட்டால் வாசம் நல்லா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான வாணலி வச்சுருக்கேன். வாணலி சூடான உடனே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து சூடான உடனே நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது பச்சை நிலக்கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். பூண்டு தட்டும்போது தோலை உரிக்காமையே அப்படியே தட்டி சேர்த்துக்கிட்டா அந்த மணம் நல்லா வரும். அடுத்து தாளிக்கிற வடகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். தாளிக்கிற வடகம் நல்லா பொரியணும். அதே மாதிரி பூண்டு பொரிஞ்ச மாதிரி ஆகி நல்ல ஸ்மெல் வரும்போது அடுத்து பொட்டுக்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பொரி எங்கள் ஊரில் ஃப்ரைடே ஆனால் சந்தை, அந்த சந்தையில் எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவாங்க. அது மீதமானால் இந்த மாதிரி பொரி செஞ்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். அடுத்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பைசியாக இருக்கணும் அப்படின்னா அடுத்து பொரியை சேர்த்துடலாம். பொரியை சேர்த்து மசாலாவில் நல்லா பெரட்டி விடுங்க. ஃபஸ்ட்லேருந்தே நிலக்கடலையை வறுக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். பொரி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பொருளும் வறுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மசாலாவையெல்லாம் வறுத்துட்டு பொரியை சேர்த்து வறுத்துக்கலாம். உங்கள் பொரி நாளாயிடுச்சு வதங்கி போயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரியை வறுத்துட்டு ஒரு பேப்பரில் கொட்டிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மசாலாவோட சேர்த்து இப்படி வறுத்துக்கலாம். அப்போ மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். பொரி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்நாக்காக இந்த பொரியை நாங்கள் செஞ்சுட்டு போவோம். எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக இது செய்வாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி, இது செஞ்சு பாருங்கள். காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த காரப்பொரியில் நம்ம போட்ட அந்த தட்டி போட்ட பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை ஒவ்வொன்றும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தனியாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.